முதல்வர் வந்து கரூர் போயிருக்காரு. அவர் பேசின பேச்சு கேட்டீங்களா? எப்படி இருந்தது? பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். பரவாயில்ல. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கவர்மெண்ட்டு, அதாவது திமுக அதிமுகன்னு மாறி மாறி இருந்ததில் தமிழ்நாடு வரலாறுலேயே ஃபஸ்ட் டைம் இதுதான் ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் 108 இடத்துல வந்திருக்காங்க. இதே ஒரு பெரிய மெஜாரிட்டி தான், யாரும் பண்ணாத ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 6 மாதம் டைம் வேணும், ஒரு வருஷமாக விட்டு பார்க்கணுன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். புது ஆஃபீஸாக ஒரு புது சின்ன ஆஃபீஸ்க்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு வீடு மாதிரி செட் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த வீடு வந்து செட் பண்ணுறதுக்கு சில நாள் ஆகும். ஒரு ஆஃபீஸ் போனால் அந்த ஆஃபீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சில மாதம் ஆகும் செட் ஆகுது. இது கவர்மெண்ட்டு ப்ளஸ் டோட்டல் தமிழ்நாடு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அதுக்குன்னு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சும்மா இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தையும் புது விஷயத்தையும் கொண்டு வந்து தான் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். யாரும் வந்து ஏன்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணல. அது ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வேண்டா விருப்பாக இருக்கிற மற்ற 2 கட்சி பண்ணுற வேலை தான் அதெல்லாம். அவர் இன்னைக்கு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இது நடக்கிறது என்னோட ஆட்சின்னு சொல்லுங்க. கரெக்டு. அது இன்னைக்கு அவர் வாயிலிருந்து வருது. ஆனால் அது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற விஷயத்தை அது நல்ல விஷயம் தான். அதான் அவர் பதவி வைக்கிற அன்னைக்கே வந்து நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமேல் ஒரு ஆட்டம் ஆடலான்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க, அப்படி எதிர்பார்க்குற எண்ணத்தை இருந்தால் மனசில் எடுத்துருங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிஎம் சொல்லுவாங்க, அது பெரிய விஷயம் தானே. எந்த ஒரு சிஎமும் வந்து எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அது இதுன்னு ஓப்பனாக சொல்லலை. இவருக்கு வந்து எனக்கு இவ்வளோ கோடி சொத்து இருக்குது, நான் எனக்கு வந்து பணம் தான் தேவை, நான் வரலன்னு சொல்கிறாரு. கூட இருக்கவங்களே அந்த மாதிரி இருந்தால் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதையும் மீறி தப்பு போனால் நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்கல்ல. உயிரிழந்தவங்களுக்கு வந்து அரசு பண்ணி கொடுக்கும்போது அது கொஞ்சம் என்னோட கமெண்ட்ஸ் நியூட்ரலான கமெண்ட்ஸ் தான். அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது அவர் அதாவது அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து 10 lakhs நம்ம கொடுத்தாங்க. ஆனால் இவர் 20 lakhs கொடுத்தாரு. ப்ளஸ் இப்போவும் மாதம் அதை ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபேமிலியை வந்து இவர் அங்கே கரூர் போக முடியாது, அவ்வளோவும் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு ஏன் போகலன்னாங்க, இப்போ போகிறவங்க ஏன் போகிறான்ட்டு கேஸ் போடுறாங்க போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த கவர்மெண்ட்டு வேலை கொடுக்குற விஷயம் எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது அவர் அப்போ வந்து டிவிகே கட்சினால வந்து அந்த நெரிசல் கூட்டம் நடந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு இப்போ கவர்மெண்ட்டோட வேலை கொடுக்கறது இப்போ கூட ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மிக டெம்பரரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னோட கருத்தும். ஒரு டெம்பரரினா பரவாயில்ல. ஏன்னா இது சிலரோட மனசு எப்படி பாதிக்குதுன்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட்டில் இருந்தவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நாங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட வழி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கருத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது. பட் கவர்மெண்ட்டோட விஷயம் பார்க்கும்போது விஜயோட கட்சி, விஜயோட அமைச்சர்கள், நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எல்லாம் சின்ன பையன், அமைச்சர்லேயே சின்ன வயசு, வெளுத்து வாங்குறாப்புல. கேட்டால் ஒரே கேள்வி கேட்டான், மல்டி காம்பில் அதாவது 500 பேர் வந்துட்டு போகிற ஒரு விநாயகர் ஆலயம் நீலகிரியே குன்னூர்னு தெரில, அதுக்கு எதுக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணி மல்டி லெவல் பார்க்கிங் எங்களுக்கு தேவையா? அங்கே முதல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா? அது இல்லைங்கும் போது தான் பண்ணுவோம். நம்ம என்ன யோசிக்கணும், மக்கள் நிம்மதியாக வந்து இப்போ வரைக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதை முதல்ல பண்ணாமல் அதை விட்டுட்டு நீ அந்த பார்க்கிங் தேவையான அவன் கேட்டான். அந்த இடத்துல ஏதோ பேச முடிஞ்சா அது கரெக்டான பாயிண்ட் தாங்க. ஸோ இப்படி ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர் அமைச்சர்ஸ், சீனியர் அரசியல்வாதிலாம் வந்து இந்தளவுக்கு தெளிவாக யோசிக்கல, பேசல, இறங்கி வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதுசாக யோசிக்கிறாங்க. அனுபவம் இல்லை தான், ஆனால் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை கற்றுக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அது பெரிய விஷயம். இது சோஷியல் மீடியா உலகம் ஆயிடுச்சு, சரிங்களா? அதே சோஷியல் மீடியா உலகத்தில் தான் டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. அப்போ அந்தளவுக்கு அவங்க ஒன்றும் அப்கிரேட் ஆகலையா? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சுருக்க கேமரா வந்து இப்போ வந்துச்சு. இதே 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த கேமரா இருந்திருக்காது. இதே பெரிய இந்த தோலில் வச்சுட்டு நம்ம வீடியோ மேரேஜுக்கு இதுக்கெல்லாம் வீடியோ கவரேஜுக்கு அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்கிரேட் ஆகுதுல, டெக்னாலஜி அப்கிரேட் ஆகும்போது இதுவும் மாறணும், சரியா? அதனால ரீல்ஸை போட்டு தான்னா அந்த ரீல்ஸ் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். இந்த கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பேசும்போது நினைவு சின்னம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அதை வந்து ஆமாங்க. அதில் இன்னும் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஏன்னா துயர சம்பவம் நடந்த இடத்துல அது ஒன்று இருந்தால்
அதை பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ரிமெம்பரன்ஸாகவும் ஒரு அலர்ட்டாகவும் இல்லை பிற்காலத்தில் வரவங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லை இன்னொரு புது அரசியல் கட்சி மேபி விஜயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, தப்பு பண்ணால் விஜய் கூட தூக்கி போடுறதுக்கு மக்கள் ரெடி ஆவாங்க. அப்போ ஒரு புது கட்சி வரும்போது ஓகே அவங்களுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்காம கூட்ட நெரிசல் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க அந்த கரூர் சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும்ல. இப்போ இது முடிஞ்சு போயிடும், ஆனால் அது ஒரு நினைவு சின்னமாக வைக்கும்போது அது ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகும், மெமரியாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. நினைவு மண்டபம், கலைஞர் நூற்றாண்டு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்பாவி மக்கள் தானே இருந்தாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா. இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லா மனசுலையும் பதினுங்கிறதுக்காக அது பண்ணுறது, அதனால் அது தப்பு இல்லை.